அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையதி யா ரசூலல்லா புதுவியதி கல்லத் ஹில்லதி அதிருக்னே. பிஸ்மில்லாஹிர் ரஹீம். முஹரம் என்பது இஸ்லாமிய 12 மாதங்களின் தொடக்க மாதமாகும். இஸ்லாமியரின் புத்தாண்டு வருடப்பிறப்பு முஹரமாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த தியாகத்தை நினைவூட்டுவது இந்த ஹிஜ்ரி வருடப்பிறப்பு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் கால வரிசைகளை கணக்கிடப்பட்டது. அவர்கள் ஹிஜ்ரி கேலண்டரை தயாரித்தார்கள். மற்றொரு சிறப்பு, மூசா அலைஹிஸ்ஸலாமை ஃபிரௌனிடமிருந்து அல்லாஹ் பாதுகாத்ததும் இந்த நாளில்தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா நாயகம் திருமணம் நடந்ததும் முஹரம் மாதத்தில்தான். நம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் உம்மு குல்துமை உஸ்மான் ரலியல்லாஹுவிற்கு திருமணம் முடித்ததும் இந்த மாதத்தில்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானதும் அலி ரலியல்லாஹு அன்ஹு கலிஃபாவானதும் இந்த முஹரமில்தான். தொழுகை கலாவானால் என்ன செய்வது என்பதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதும் இந்த நன்னாளில்தான். தீனுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் நாட்டை விட்டு ஹிஜ்ரத்து சென்று தியாகம் செய்ததை நினைவு கூறும் நாளை கணக்கிடப்பட்டுள்ளது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் கால வரிசைகளை கணக்கிடப்பட்டது. இந்த மாதத்தின் 10வது நாள் ஆஷுரா நாள் நோன்பு வைப்பது சிறப்பாகும். இதனால் முந்தைய ஆண்டில் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அடுத்த ஆண்டும் நான் உயிருடன் இருந்தால் 9ஆம் நாளும் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்று கூறினார்கள். இதனால் 9, 10 2 நாளும் சேர்த்து நோன்பு வைப்பது சுன்னாவாகும். கட்டாய கடமை இல்லை, ஆனால் நோன்பு வைப்பது சிறப்பானது. இந்த பிறையில் அமைதி, ஈமான், பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடம் துவா செய்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.